உள்ள ஆசைப்பட்டா எத்தனை கோடி செலவானாலும் பண்ணுவோம். அவன் ஆசையை நிறைவேறும். இதுதான் உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் சிட்டி டோக்கியோ. எப்படிங்க நீங்க என்ன நடத்துவீங்க? உள்ள ஆசைப்பட்டா எத்தனை கோடி செலவானாலும் பண்ணுவோம். அவன் ஆசையை நிறைவேறும். இப்ப எப்படி பண்றது? ஜப்பான் வாங்கிக்கிறத ஜப்பான் வாங்கிறாரு. எப்படா ஜப்பான் போய் எனக்கு யாரும் தெரியாதா, மொழி தெரியாத அதெல்லாம் நீங்க நினைச்சா பண்ணிடுவீங்க, பண்ணுங்க. நான் 8 வருஷமா கேட்கறேன், ஜப்பான் நீங்க கூட்டி போய் ஆகணும். சரிடா, கல்யாணம் அமைதுடா, பொண்ணு அமைஞ்சாச்சுடா, உன்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்தாச்சுடா, அது முக்கியம் இல்லை எனக்கு. அதுவும் முக்கியம், எதுவும் முக்கியம். அதே மாதிரி நான் ஸ்டாலின் தலைமையில முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் தலைமையில நடத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்தியாவுக்கு நான் போயிட்டு தம்பி எப்படியா கூட்டி போயிட்டு கப்பலில் கூட்டி போயிட்டு அங்கதான் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனா அந்த பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் வந்தாலும் அந்த ஏரியாவில் இருக்க அந்த குரூஸ் போல கேன்சல் ஆயிடுச்சு. அதனால போக முடியாம போனதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னன்னா நம்ம நினைச்சது நடக்கல. சரி, அப்படி இந்த ரூட்ல போனோம் அப்படின்ட்டு ஜப்பான் வழியா சிங்கப்பூர் வழியா போய் இந்தியா போறாங்க. இந்த பக்கம் கப்பல்லாம் பண்ணேன். இந்த சிங்கப்பூர் வரைக்கும் தான் போயிட்டு அடுத்து வந்து நான் வந்து மார்க்சிஸ்ல இறக்கி விடுறேன், நீ அங்கேருந்து போங்கிறாங்க. மார்க்சிஸ் இறக்கி விட்டா நான் எப்படி இந்தியா போறதுன்னா ஃபிளைட்ல போக முடியாதுங்கிறதானப்பா நான் கப்பல்ல வரணும் அப்படின்னா. இல்லை சார், அந்த ஏரியா அரபிக்கடலில் நாங்கள் கப்பல் போக மாட்டோம், பைரட்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க, அங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு ஆல்ட்ரேஷனே இல்லை, நான் இந்தியாவுக்கே போக முடியாது சொன்ன வந்தோடனே என்னடா பண்ணு பார்க்கும்போது அந்த நேரத்தில் நான் பொண்ணு தேடி இருந்தோம். பொண்ணு அமைஞ்சிருச்சு. பொண்ணு அமைஞ்சதுனால சரி எப்படியாவது இந்தியாவில் கல்யாணம் நினைச்சா அது நடக்காம போச்சு. தம்பி வந்து ரொம்ப ஆசைப்பட்டான் ஜப்பான். 8 ஆண்டு காலமா அவன் ஜப்பானை பார்க்கணும் டாடி, என்னை எப்படியாவது 8 ஆண்டு காலமா அவன் எங்கேயுமே ஃபிளைட்ல கூட்டு போகல. அதனால என்னை எப்படியாவது நான் விரும்புகிற ஜப்பான் நான் பிறந்த இந்தியா கூட்டு போகும். இந்த 2 ஊர் தான் நான் பக்கத்துக்கு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் நான் இவ்வளவு பயணத்தை ஏற்பாடு பண்ணேன். ஆனால் இந்தியா போக சூழ்நிலை வந்ததுனால அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டு தம்பி இந்த மாதிரி ஆயிடுச்சா, பொண்ணு உனக்கு அமைச்சிருச்சு, அதனால நம்ம வந்து இந்த டூரை கேன்சல் பண்ணிட்டு கல்யாணத்தை வந்து அமெரிக்காவில் வச்சிடலாங்க. நோ டாடி, நான் 8 வருஷமா கேட்கறேன், ஜப்பான் நீங்க கூட்டி போய் ஆகணும். சரிடா, கல்யாணம் அமைதுடா, பொண்ணு அமைஞ்சாச்சுடா, உன்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்தாச்சுடா, அது முக்கியம் இல்லை எனக்கு. அதுவும் முக்கியம், எதுவும் முக்கியம். இப்ப எப்படி பண்றது? ஜப்பான் வாங்கிக்கிறத ஜப்பான் வாங்கிறாரு. எப்படா ஜப்பான் போய் எனக்கு யாரும் தெரியாதா, மொழி தெரியாத அதெல்லாம் நீங்க நினைச்சா பண்ணிடுவீங்க, பண்ணுங்க. நானும் இப்போ மனைவி உட்காந்து இருந்தாலும் என்னம்மா சொல்லிட்டான், ஆசைப்பட்டான், அவங்க ஊர் போய் அவனுக்குதான் சரி பிளான் பண்ண விடுங்க அப்படின்னு ஆரம்பிச்சது. டூர் முதல்ல பிளான் பண்ணோம். அப்புறம் அந்த கௌரி சங்கரும் குறிஞ்சியும் எனக்கு நண்பர்கள், அவங்க இருந்து இவ்வளவு ஏற்பாடுகளையும் பண்ணி இந்த இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அவங்க தான் காரணம் வந்தாங்க. நான் எதிர்பார்க்கல இப்படிலாம் நடத்த முடியுமா. எல்லாரும் பெரிய பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. உலகத்திலேயே அதிக பாப்புலேஷன் உள்ள நகரம்னு சொன்னா டோக்கியோ தான். 3,70,00,000 பேர் பாப்புலேஷன் உள்ள நகரம். நம்பர் 1. 2வது டெல்லி, 3வது ஷாங்காய். அதே மாதிரி உலகத்திலேயே அதிகமா, அதாவது வந்து காஸ்ட்லியஸ்ட் சிட்டி சொல்லுவாங்க, அதுல வந்து டாப் 5 இருக்கிறது சிங்கப்பூர், அடுத்து 4வது இருக்கிறது சூரிச், 3வது இருக்கிறது ஹாங்காங், 2வது இருக்கிறது ஜெனீவா. இதுதான் உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் சிட்டி டோக்கியோ. எப்படிங்க நீங்க என்ன நடத்துவீங்க? உள்ள ஆசைப்பட்டா எத்தனை கோடி செலவானாலும் பண்ணுவோம். அவன் ஆசையை நிறைவேறும். அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறானோ அதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு தகப்பங்கிற கடமை, என்னுடைய பெற்றோர்களுடைய கடமை. அதை செய்யணுங்கிறத நான் நினைச்சு இதை எடுத்தேன். இந்த